My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota round 3ல ஒருவேளை உங்களுக்கு சீட் கிடைச்சிருந்துச்சு அப்படினா அந்த கல்லூரியில நீங்க சேர்றீங்களா அல்லது சேரலையா இத பேஸ் பண்ணி தமிழ்நாடு round 3ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கற ஒரு கிளாரிஃபிகேஷனை தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இத பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியினுடைய ரிவைஸ்டு கவுன்சிலிங் ஷெட்யூல்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் வீடியோ லைக் பண்ணல அப்படினா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து நோட்டிஃபிகேஷன் 40 அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 3rd ரவுண்டுக்கு ரிலேட்டட் ஆனது. இப்போ ஆல் இந்தியா கோட்டா 3rd ரவுண்ட்ல ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அல்லது ஜாயின் பண்ணலையா இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு 3rd ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா அப்படிங்கிற கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாரிஃபிகேஷன் படி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா 3rd ரவுண்டில் சீட்டு கிடைச்சிருச்சு, அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ஆக்சுவலி ஹோல்டிங் அன் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் சீட். எம்பிபிஎஸோ அல்லது பிடிஎஸ் சீட்டோ உங்கள் கையில் இப்போ இருக்குது. இப்போ யாருடைய கையிலலாம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் இருக்கோ, யாரெல்லாம் ஆல்ரெடி காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு நாட் எலிஜிபிள் ஆஸ் பர் எம்சிசியினுடைய ரிவைஸ்டு அப்டேட் படி இந்த இயர்லேருந்து இது நார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு 3rd ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ ஜாயின்டு அப்படிங்கிறதுக்குரிய கிளாரிஃபிகேஷனை கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஜாயின்டா அலாட்டடா அப்படிங்கிறத கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இஃப் யுவர் நேம் இஸ் ஒன்லி இன் த அலாட்டட் லிஸ்ட், நீங்கள் காலேஜுக்கு ஜாயின் பண்ணல, எனக்கு ரிசல்ட் வந்துச்சு, சீட்டு கிடச்சது, ஆனால் நான் அந்த காலேஜில் ரிப்போர்ட்டே பண்ணல சார், நான் அந்த காலேஜுக்கு போகவே இல்லை, நான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் போனாலும் பரவாயில்ல அந்த சீட் வேண்டான்னு சொல்லிட்டேன், இப்போ ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க தமிழ்நாடு 3rd ரவுண்டுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்தாலும் நீங்கள் சேராமல் போயிருந்தீங்க, ஆல் இண்டியா கோட்டாவில் சேராமல் போயிருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 3rd ரவுண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சிலிங். ஓகேங்களா, இது ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் கவுன்சிலிங் ஷெட்யூலையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் யார் ஜாயின் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வரைக்கும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 29ஆம் தேதி அக்டோபர் 29th வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாடு 3rd ரவுண்டுக்கு உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை வில்லிங்னஸை கொடுக்கக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் 29th அக்டோபர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது கூட சேர்த்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 30th அக்டோபர் 30th மதியானம் 12 மணிலேருந்து நவம்பர் 1 வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் நவம்பர் 3rd அன்னைக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சது, அந்த காலேஜில் ஜாயின் பண்ணலைன்னா யூ கேன் பார்ட்டிசிபேட் இன் 3rd ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங். நீங்கள் ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டா டீம்ட் யூனிவர்சிட்டியோ கவர்மெண்ட் காலேஜோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூ கேனாட் பார்ட்டிசிபேட் இன் தமிழ்நாடு 3rd ரவுண்ட். இதை நான் இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிடுறேன். ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, 3rd ரவுண்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த கவுன்சிலிங்கில் சீட்டு வேண்டான்னு சொல்கிறீங்களோ அந்த கவுன்சிலிங்கில் யூ கேனாட் பார்ட்டிசிபேட் இன் த ஃபர்தர் ரவுண்ட்ஸ். இப்போ தமிழ்நாடு 3rd ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபைனல் அலாட்மெண்ட். அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க பண்ணல அது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரீஃபண்ட். நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ரீஃபண்ட் வந்துடும். நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. அது மட்டும் இல்லை, ஃபைனல் ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்டுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள். இப்போ சீட்டு கிடச்சிருச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரே ரவுண்ட். 4th ரவுண்டுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள், பட் உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்துடும். இதுதான் இந்த 3rd ரவுண்ட் மாப்பப் ரவுண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். ஸ்ட்ரே ரவுண்டில் இன்னும் கொஞ்சம் இந்த நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகுது. நீங்கள் ஸ்ட்ரே ரவுண்டில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு கவுன்சிலிங்கில் மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி அதை நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதுவதையே தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை நம்ம சீட் பிளாக்கிங்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம வந்து வி கேன் டேக் நம்மளுடைய ஆப்ஷன் பெட்டர் அலாட்மெண்ட் வேணும், பெட்டர் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி கேன் டேக் ரிஸ்க். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சீட் எடுக்கலாம். அதில் எது பெஸ்ட்டோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் 3rd ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு சீட்டை கிடச்சதுக்கப்புறம் அது வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து சீட் பிளாக்கிங் அப்படிங்கிற மெத்தடுக்கு தான் போகும். ஸோ சீட் பிளாக்கிங்கை வந்து எந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால தான் ரூல்ஸை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் ரவுண்டில் ரொம்ப அதிகமான கடினமான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும்.
தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, கட்டின பணம் திரும்பி வராது. இது எல்லா கவுன்சிலிங்க்கும் பொருந்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.